கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுல இந்த மாரி ஒரு கட்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு டெல்லியில இவங்க நடத்திய போராட்டம் நாடு முழுக்க பேசுபொருளாகி இருக்கு. அந்த போராட்டத்துல என்ன நடந்தது? யார் இந்த கட்சியை ஆரம்பிச்சது? ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? வாங்க இந்த வீடியோவுல பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யாரையும் ஆதரிப்பதற்காகவும் இல்லை. யாரையும் எதிர்ப்பதற்காகவும் இல்லை. இந்தியாவில் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை தமிழில் உங்களிடம் கொண்டு வர்றேன். அவ்வளவுதான். காக்ரோஸ் ஜாந்தா பார்ட்டி அல்லது சிஜேபிவை ஆரம்பித்தவர் அபிஜித் தீப்கே. அமெரிக்காவில் வசித்து வந்த இவர் சமூக ஊடகங்கள் மூலமாக இளைஞர்களின் பிரச்சினைகள், வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் தேர்வு முறைகள் பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வந்தார். இந்த இயக்கம் ஆரம்பத்தில் ஒரு சமூக ஊடக நையாண்டி இயக்கமாகவே பார்க்கப்பட்டது. ஆனா சில வாரங்களிலேயே இது இந்தியா முழுவதும் பல இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தது. சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தை பின்தொடர ஆரம்பித்தார்கள். இதற்குப் பிறகு அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். அவர் இந்தியா வந்த பிறகு டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் இந்த இயக்கத்தின் முதல் பெரிய நேரடி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை என்னன்னா, நீட், சியுஇடி, சிபிஎஸ்இ மற்றும் பல்வேறு தேர்வுகள் தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளில் எழுந்த சர்ச்சைகளுக்கு பொறுப்பு ஏற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தேர்வு முறைகளில் வெளிப்படைத்தன்மை வேண்டும். மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். கல்வி அமைப்பில் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தேசிய கொடியுடன் புத்தகங்களுடன் அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. போராட்டம் அமைதியான முறையிலேயே முடிவடைந்தது. மேலும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாடு முழுவதும் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் இந்த இயக்கம் தெரிவித்திருக்கிறது. இப்போ முக்கியமான கேள்வி உங்களுக்குத்தான். இந்த காக்ராஸ் ஜாந்தா பார்ட்டி உண்மையிலேயே இளைஞர்களின் குரலா? அல்லது இது ஒரு சமூக ஊடக ட்ரெண்டா? அது உங்கள் பார்வை. இதை வேடிக்கையாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறவர்கள் சீரியஸாக கவனிக்கலாம். அது முழுமையாக உங்கள் விருப்பம். நான் இந்த விஷயத்தை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் நடந்த ஒரு விஷயத்தை தமிழில் உங்களிடம் கொண்டு வந்திருக்கேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.